சிம்புவோட வெற்றி படங்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிட முடியும். சமீபத்தில் மாநாடு, அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? ஈஸ்வரன் ஓடிச்சா? ஓடலை. சுத்த சிவா படம் வந்தா ராஜாவா தவிர ஓடிச்சா? ஓடலை. செக்கச்சேர்ந்தோம் வானம்னா சிம்பு எங்கே அவரால் நடக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட். ஸோ பழைய சிம்புவோட ஆட்டிடியூட் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு காட்டணும். இப்போ அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. சாதாரண காமெடினா ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த சூரிய இன்னைக்கு வந்து வளர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா சிம்புக்கு இடையில எப்படி இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ திரும்பவும் வந்து எல்லாத்தையுமே மாற்றி வந்து ஆட்மேன் சிம்பு அப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்கல்ல. அட்மன் சிம்புன்னு வந்தாலும் இப்போ அவருடைய சம்பளம் என்னங்கிறது உங்களை யாருக்காவது தெரியுமா? கெஸ் பண்ணவே முடியாது. எத்தனை ப்ரொடியூசர் காலி பண்ணியிருக்காரு, எத்தனை ப்ரொடியூசர். இந்த ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் மைக்கேல் ராயப் என்னாச்சு? இப்போ சிம்புக்குமே ரெட் கார்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி பேசலை. ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே விஷால தான் பேசியிருக்காங்க. ஆமாம், எல்லா படமும் பாதி ட்ராப்பு, பாதி வந்து எப்படி இருக்குது. இந்த செல்வராமோட கான் படத்தோட கதையெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செம்ம மாசான ஸ்டோரியா. என்ன ஆச்சுன்னே தெரியல. எஸ்ஜே சூர்யா எவ்வளோ பெரிய டைரக்டர். எஸ்ஜே சூர்யா வந்து ஏசின்னு ஒரு படம், ஏழுமலை சித்ரா அப்படின்னு ஒரு படம் பூஜை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எஸ்ஜே சூர்யா வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ட்ராப். ஜி வணக்கம். வணக்கம் ஜெய். நடிகர் சிம்பு வந்து இந்த சினிமாவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் நான். ஏன்னா அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார் பார்த்து அதுக்கப்புறம் எஸ்டிஆராக மாறி இப்படி பல பரிமாணங்கள் எடுத்தவர். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் தான். ரீசெண்டாக ஒரு நியூஸ் வருது, தமிழ் சினிமாவில் நடிகர்களை வந்து கிரேட் வைஸ் பிரிச்சுருக்காங்க. எந்த அடிப்படையில்னா என்ன சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய படத்தை வந்து ஓடிடியில் எப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையாக வச்சு கிரேட் வாரியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கிரேடில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா அந்த மாதிரியான நட்சத்திர பட்டாளங்கள். அதுக்கு அடுத்த லெவலில் பார்க்கும்போது சிம்பு இருக்கார், ஜெயம் ரவி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே லிஸ்ட்டில் சூரியும் இருக்கார். இன்னும் சிம்பு எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் சூரிய லெவலுக்கு வந்துட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, இது தயாரிப்பாளர்கள் சங்கத்துடைய கூட்டமைப்பு ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா காரணம் என்னென்னா, ஓடிடியிலேயே படம் உடனே ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் வசூல் பாதிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இப்படி கூட்டமைப்பு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே சமயம் ஓடிடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய படமாகவே இருக்கட்டுமே, அந்த படத்துக்குமே முன்னாடி மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுத்துலாம் அவங்க இப்போ சூரரை போட்டு சூர்யா தான் ஃபஸ்ட்டு ஓடிடியில் டைரக்ட் ரிலீஸு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்து வச்சார். அப்போ நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு கொரோனா காலகட்டத்தில். பட் அவருக்கு அதுதான் ஒரு பெரிய ஹிட்டும் கூட. அதுக்கப்புறம் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து ஓடிடியில் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய 2 படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணார். ஆனால் ஓடிடியில் என்ன தான் ரிலீஸ் பண்ணாலும் ஆடியன்ஸுக்கு தேட்டரிக்கல் அந்த என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே குறையுது. ரெண்டாவது வந்து தேட்டரில் வசூல் பாதிக்கப்படும் போது அந்த ஓடிடியில் என்ன தான் போனாலும் அது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா தேட்டர் ஓனர்ஸு ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் பெரிய லாஸ் வருது. ஸோ அவங்க அவுட் ரைட்ஸ் விற்றுட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை லாபமாக வரும். பட் இதில் வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி போட்டால் பல்கை எடுத்துடலாம். இது எப்படி இருந்தாலும் ஒரு ரொட்டேஷன்ஸ் போயிட்டுருக்கும். இப்போ அந்த ரொட்டேஷன்ஸ்லாம் அடி வாங்குது இல்லையா, அதுக்காக வந்து தியேட்டர் கூட்டமைப்பு சங்கங்கள் இந்த ஒரு விஷயங்களை எடுத்திருக்காங்க. இதில் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜினி, கமல், அதே மாதிரி அஜித், விஜய் இவங்களுடைய படங்கள் எல்லாம் வருதுன்னா ஒரு 8 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். கேட்டகரி பி அப்படின்னும் போது ஒரு 6 வாரத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தயாரிப்பாளர்களின் கூட்டமைப்பு இவங்களுடைய முடிவு எல்லாமே வந்து ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது, அதனால் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே நம்ம நாளைக்கு இது எப்படி வேணாலும் வரலாம். நாளைக்கு சிம்பு ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டாருன்னா அது ஏ கேட்டகரிக்குள்ளே கூட போகலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கூட போகலாம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். சூரிய ரேஞ்சுக்கு சிம்பு இறங்கி வந்துட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கறத விட சிம்பு ரேஞ்சுக்கு சூரி வளர்ந்துட்டாருன்னு தான் நான் பார்க்கணும். ஏன்னா அடிப்படையில் சூரி எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு சாதாரணமாக நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஒத்தக்கடையிலேருந்து அவர் வராரு, வந்து நிற்கிறாரு, போகிறாரு, கஷ்டப்படுறாரு, கிடைக்கிற வேலைகளெல்லாம் செய்கிறாரு. நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சிங்கம்புலி, இயக்குனர் சிங்கம்புலி, அப்போது சுந்தர் சீட்டை அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கண்ணன் வருவான் அப்படிங்கிற அந்த படத்தில் கூட அசிஸ்டன்ட் வச்சுக்கும்போது ஒரு சின்ன சீனுக்கு நடிக்க விடணும். கவுண்டமணி கூட நடிக்கிறேன், யாராவே அப்படின்னு நல்லா நடிப்பானே எங்கள் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்கும்போது கவுண்டமணி பார்த்து நல்லா பண்ணுறாடாவே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பித்து வச்சார். எடில் மூலமாக அவர் ஒரு அடுத்தடுத்து 2 படங்கள் நடிக்கிறாரு. அப்புறம் பரோட்டா காமெடி மூலமாக அவர் வந்து பெரிய உச்சத்தை தொடுறாரு. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவுக்குள்ளே வந்து அவர் எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் ரொம்ப பெருசு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செதுக்குனார். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குறதுலாம் கிடையாது, பல வலிகள், வேதனைகள் இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் செதுக்குனார்.
இவர் செதுக்கி ஒரு அவர் இடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னடா சூரி காமெடினாலே கடுப்பாக இருக்கடா அப்படிங்கிற அளவுக்குலாம் போச்சு. அவர் அந்த நேரம் பார்த்து ஒரு சரியான முடிவு எடுத்தாருன்னா என்ன முடிவுனா இந்த விடுதலை படம், வெற்றிமாறன் படம். ஸோ வெற்றிமாறன் படம், விடுதலை படம் அப்படிங்கிறதுக்காக அவர் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வந்து சிக்ஸ் பேக் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரியே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நல்ல நட்பு இருக்கிறதுனால சில விஷயங்களை மோட்டிவேட் பண்ணனால அவர் வந்து நம்ம வெறும் காமெடி ட்ராக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுனால அடுத்த ஒரு முடிவு எடுத்தார். கரெக்டான முடிவு கரெக்டான டயத்தில் எடுத்தார். எடுத்து விடுதலை படத்துக்கு உள்ளே வராரு. விடுதலை படத்துக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 படத்தோடைய கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு படத்துக்காக 9 படத்தோடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. அவர் நினச்சிருந்தா அந்த 9 படத்தில் இருந்திருந்தா விடுதலை படத்தோட ஒரு படத்தோடைய சம்பளத்தை ஒரு 2 படத்தோட சம்பளமாக வச்சுக்குமே, 8 படத்தோடைய சம்பளம் இதனால் இழந்திருக்காரு இல்லையா? அவர் அந்த 8 படத்தோட சம்பளம் இழந்தாலுமே கூட பரவாயில்ல, அந்த ஒரு படம் வந்து எனக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பினார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம். இப்போ அவர் அது வளர்ச்சியாக இருந்தார். கருடன்கிற ஒரு படத்தில் அவர் தன்னை ஹீரோன்னு கூட எந்த இடத்துலையும் காட்டிக்காமல் ஒரு போர்ட்ரே ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அள்ளுது, ஹிட்டு கொடுக்குது. ஸோ அவர் வளர்ந்துட்டார். அவர் வளர்ந்துட்டாருன்னா இன்றைக்கி அவர் சம்பளமே 8 கோடி. இதுக்கடுத்து இன்னும் என்ன ரேஞ்சுக்கு போவார்? இப்போ அடுத்து கொட்டுக்காளி வருது. கொட்டுக்காளி வந்து ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே தட்டி தூக்கிக்கிட்டு இருக்கு. அது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வேறு. ஸோ அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்துட்டார். இவர் வளர்ந்துட்டார். சிம்பு வந்து அப்படியே தான் இருக்கார். அவருக்கு எங்கே ஹிட்டு கொடுத்தாரு சொல்லுங்கள்? என்ன பிரச்சனை அவருக்கு சிம்புக்கு? ஆட்டிடியூட். 2 விஷயம் சார். ஆட்டிடியூடு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அது ஒரு நல்ல ஆட்டிடியூடாகவும் இருக்கலாம், அது வந்து தப்பான பிஹேவியர் கொடுக்குற ஆட்டிடியூடாகவும் இருக்கலாம். ஜெயகாந்தனுக்கு ஆட்டிடியூட் இல்லைங்கிறீங்களா? ரைட்டர் ஜெயகாந்தனுக்கு இருக்கிற ஆட்டிடியூடு வேறு யாருக்குமே கிடையாது. சிங்கம் மாதிரி கர்ஜிப்பார். அவரோட ஆட்டிடியூட் எப்படி தான். அது சிலருக்கு பிடிக்கும், பலருக்கு பிடிக்காது. ஆனால் அவரோட ஆட்டிடியூட். ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்டிடியூட். அவருக்கு வந்து சிம்புவோடைய மிகப்பெரிய இது என்னென்னா, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஓரளவுக்கு தனக்குன்னு ஒரு பாதையை அவங்க அப்பா மூலமாக எல்லாமே வளர்த்துக்கிட்ட ஒருத்தவர் சிம்பு. அதே மாதிரி நடிப்புக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு வந்த 3 நடிகர்கள் இருக்காங்க. 3 நடிகர்களில் பிரசாந்த் ஒருத்தவர், இன்னைக்கு வந்து அருண்குமார், இன்னைக்கு வந்து அருண் விஜய், அன்னைக்கு வந்து அருண்குமார், அதுக்கடுத்து வந்து சிலம்பரசன். இந்த 3 பேருமே வந்து முறைப்படி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதில் வந்து சிம்பு வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அவங்க அப்பா டேரக்டர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டாரு. டான்ஸரு எல்லாத்துலேயுமே வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ 20 வயசுலேயே வந்து ஒரு 40 வயசுக்கு உண்டான அனுபவம் அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது. அவரால் வந்து ரொம்ப ஈஸியாக 22 வயசில் மன்மதன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதுவும் மன்மதன் படம் வந்து ஆகா ஓஹோ கதையா அப்படின்னு கேட்டால் அது ஆகா ஓஹோ கதையெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வந்து பாரதி ராஜா சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படத்தை எடுத்துட்டாரு. சிகப்பு ரோஜாக்கள் படத்தை வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்கு இல்லையா? ஆனால் பிரச்சனை என்னென்னா அவருடைய ஆட்டிடியூடு தான். நம்ம ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கோம், அஜித் வளர்ந்ததுக்கு வந்து பெருசாக ஹிட்டு கொடுக்கல, நிறைய ஃப்ளாப் கொடுத்தாரு. ஆனால் ஒரு படத்தில் ஏதோ ஒரு ஹிட்டு கொடுத்து அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் அவுட் ஸ்போக்கன். ஸோ எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசுவார். அவர் பேச்சுமே வந்து அவருக்கு ஒரு பெரிய பாலம்னு. அதே மாதிரி தான் சிம்பு இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சிம்புவோட படங்கள்னால சிம்பு வந்து ஜெயிச்சுட்டு பெரிய ஆளாக வந்துட்டாருன்னா கிடையவே கிடையாது. சிம்புவோட வெற்றி படங்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிட முடியும். சமீபத்தில் மாநாடு, அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? ஈஸ்வரன் ஓடிச்சா? ஓடலை. சுத்த சிவா படம் வந்தா ராஜாவா அவர் ஓடிச்சா? ஓடலை. செக்கச்சேர்ந்தம் வானம்ல சிம்பு எங்கே அவரால் நடக்கக்கூட முடியல, அவ்வளோ வெயிட்டு. ஸோ இப்போ வந்து கமல் கூட பண்ணுறாரு. அவருடைய எந்த படத்துலையுமே வந்து அவர் பெருசாக இல்லை. ஆனால் சிம்பு வந்து ஜல்லிக்கட்டுக்கு முதல்ல போய் நிற்கிறாரு, பேசுகிறாரு. அதனால் வந்து சிம்பு தலைவர் வாழ்க அப்படிங்கிறாரு. சிம்பு வந்து முன்னாடி வந்து அதே மாதிரி நிறைய நடிகைகளோட கிசுகிசுக்கப்படுறாரு. அந்த பேர் கெட்டு போகுது. இப்போ வந்து திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ளே போகிறாரு. ஆன்மீகத்தில் போனோடனே நான் அப்படி மாறிட்டேன் இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறாரு. சார் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரசிகரையை, ஒரு நடிகனை வந்து ஒரு ஆடியன்ஸு இந்த மைண்ட் செட்டில் தான் என் தலைவன்டா இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோஅப்பில் இருக்கும் இல்லையா? இவருடைய இந்த ஆட்டிடியூட் சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிடுது. ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணும்போது இப்போ அடுத்து வந்து இப்போ சிம்பு படத்துக்கு நம்ம வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இது வரும்ல. அவர் தான் சொன்னார், நான் அஜித்தோட தீவிரமான ஃபேனு அப்படின்னாரு. திடீர்னு வந்துட்டு நான் வந்து அஜித்தோட ஃபேன் கிடையாது இனிமேல் அப்படிங்கிறாரு. விஜய் படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். இல்லை, அவருடைய அந்த முரண்பாடான போக்குகளை பாருங்களேன். இந்த ஆட்டிடியூடு தான் பெரிய பிரச்சனை. பெரியாருக்கு வந்து அந்த பெரியார் குத்துன்னு ஒரு சாங் பண்ணார். உடனே பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனாகவும் காமிச்சிக்கிட்டார். அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அவருடைய கான்ட்ரடிக்ஷன் தான் அவருடைய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அவரோட வளர்ச்சி தடைபடுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன்.
இப்போ கமலுடைய சிம்பு படத்தில் அவர் நடிக்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலாக பழைய சிம்புவாக இருந்தார், ஆட்டிடியூட் காட்டுற சிம்புவாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நடிக்க மாட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு வந்து சிம்புக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு இருந்துச்சு. அது சரி, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஆட்டிடியூடு சரி தவறு அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஆனால் அந்த ஆட்டிடியூடு தான் வந்து ஒரு மனுஷனோட வளர்ச்சிக்கும் காரணம், ஒரு மனுஷனோட வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும். ஸோ பழைய சிம்புவோடைய ஆட்டிடியூடு வந்து அவருடைய வளர்ச்சிக்கு காட்டும். இப்போ அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காரு. சாதாரண காமெடினா ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்த சூரியன் இன்னைக்கு வந்து வளர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அவர் அதுக்காக பொறுமையாக இருந்திருக்காரு சார். பொறுமையாக மட்டும் இல்லை, பணிவாகவும் இருந்தார். அவரோட ஆட்டிடியூடு, அவர் பணிவாக இருந்தார். ஒரு ஷூட்டிங்லாம் வந்து சிங்கமொழியே கேட்டாராம், என்னடா சாப்பிடாம இருக்க, எல்லாருமே சாப்பிட்றாங்க. இல்லைண்ணே, ஏன் இல்லைண்ணே, 6 பேக் வைக்கிறேண்ணே, என்னால் அப்படிலாம் சாப்பிட முடியாதுண்ணே. ஸோ 9 மாதம் 6 பேக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவருக்கு கிடைச்ச அந்த லக்ஸூரியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்காக அவர் மெனக்கிடுறாரு சார். கன்சிஸ்டன்சி, பெர்சிஸ்டன்ஸ், இது எல்லாமே இருக்குது. சிம்புக்கு இடையில எப்படி இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கல்ல? இப்போ திரும்பவும் வந்து எல்லாத்தையுமே மாற்றி வந்து ஆட்மேன் சிம்பு அப்படின்னு எல்லாமே பேசுகிறாங்கல்ல. ஆட்மேன் சிம்புன்னு வந்தாலும் இப்போ அவருடைய சம்பளம் என்னங்கிறது உங்களை யாருக்காவது தெரியுமா? கெஸ் பண்ணவே முடியாது. இப்போ சூரியோட சம்பளம் 8 கோடின்னு வந்துருச்சு. சிம்புவோட சம்பளம் என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ கெஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இவர் வந்து இவருடைய வளர்ச்சியை வந்து குறைச்சதுக்கு வேறு யாருமே காரணம் கிடையாது. அண்டு இன்னொரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நடிகர்களுக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், இதெல்லாம் வந்து ஒரு போட்டி. அவங்களுக்குள்ள போட்டி இருக்கோ இல்லையோ, ரசிகர்களுக்குள்ளே வந்து இந்த படம் வருதுன்னா இந்த படம் வரணும்டா. அப்போ என்ன ஆகுனா 2 பேருமே சேர்ந்து வளருவாங்க. அந்த ஒரு போட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டிக்குள்ளேயே வந்து இந்த படம் ஒரு ஹிட் கொடுத்துருச்சாங்க. இந்த காம்படிஷன் லெவலில் வந்து இது வந்து பொறாமையாக பார்க்குமா, அடுத்த நம்ம இந்த ஒரு ஹிட்டை கொடுத்தே ஆகணும்டா அப்படின்றதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இவர் வந்து அந்த போட்டியை விட்டுட்டு விலகிட்டார். சிம்பு தனுஷ்னு இருந்துச்சு போட்டி, எப்போ அந்த ரேஸ்ல வந்து இவர் வெளியில் வராரு? சிம்பு தனுஷுங்கிற போட்டி அவர் எனக்கு தெரிஞ்சு படங்களில் இந்த மாதிரி டைலாக்லாம் வச்சு அவங்க 2 பேருக்குள்ளே தான் ஒரு வார் இருக்க மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தா தனுஷ் ஒரு பக்கம் ஒரு பாட்டுக்கு நடித்து போயிட்டுருக்காரு. அடுத்தடுத்து கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் வரையும் போயிட்டார். இவர் வந்து ஆரம்பித்த வேகம் பெருசாக இருந்து அதுக்கப்புறம் ஆளே காணோம். எங்கே மிஸ் ஆச்சு அந்த ரேப்போ? அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வல்லவன் படத்துக்கு அப்புறமே மிஸ் ஆகிடுச்சு. வல்லவன் படத்துக்கு அப்புறமே வந்து சிம்புவோட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் சிம்புகிட்ட இருந்து வந்த சந்தானம் அதுக்கப்புறம் வளர ஆரம்பித்தார். ஏன் வல்லவனுக்கு அப்புறம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இவன் எனக்கு இளைத்தவனா, இவன் எனக்கு சலித்தவனா, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் அப்போ இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. எத்தனை ப்ரொடியூசர் காலி பண்ணியிருக்காரு, எத்தனை ப்ரொடியூசரு. இந்த ஏன்னு ஒரு படம், மைக்கேல் ராயப்பன், என்னாச்சு? இப்போ சிம்புக்குமே ரெட் கார்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி பேசலை. ப்ரொஜெக்ட் பண்ணது எல்லாமே விஷாலை தான் பேசியிருக்காங்க. எத்தனை படங்கள் இது மாதிரி காலியாக இருக்குது, எத்தனை படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் அழிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கௌதம் மேனன் எத்தனை இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இல்லையா, அதாவது சிம்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக தான் வருவார், ஆனால் வந்தால் சிங்கிள் டேக்கில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். இது என்ன பெருமையா? உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. சிவாஜி சார் அவர் காலையில் 6 மணிக்கு ஷூட்டுனா 4 மணிக்கு மேக்கப் போட்டு வந்து உட்காருவாராம். அவ்வளோ பெரிய நடிகர் திலகம். இன்றைக்கும் வந்து கிராமர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னா அந்த ஆக்டிங்கில் வந்து இவரை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த டெடிகேஷனோட உட்கார்றாரு. அவருக்கு என்ன தலையெழுத்தா? அவர் நினச்சா எத்தனை மணிக்கு வேணாலும் வரலாம்ல, ப்ரொடியூசர் காத்திருக்கலாம்ல. ஏன் ரஜினி எடுத்துக்கோங்க, ரஜினி வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இந்தியா. அவர் நினச்சிருந்தா எப்படி ஒன்று இருந்திருக்கலாம்ல. அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து பி வாசுக்கிட்ட சந்திரமுகி படத்தப்போ வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் வேணும் சார், நான் வந்து சிஎம்ஐ பார்த்து இன்விடேஷன் கொடுக்க போகிறேன். என்ன சார் நீங்கள் என்கிட்ட போய் லீவ் கேட்குறீங்க? இல்லை சார், நீங்கள் டைரக்டரு படத்தோட ப்ரொடியூசர் என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் போனால் நல்லா இருக்காது சார், எமர்ஜென்சி பார்த்தா எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி அதனால் போகிறேன் சார். அவருக்கு தெரியுதுல்ல, ரஜினி ஒரு போயிட்டாருன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாயில் ஆகிடும், ஷூட்டிங் ஸ்பாயில்னா எவ்வளவோ லாஸ் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மூமெண்ட்டில் அவர் வந்து முறைப்படி சொல்லிட்டு போகிறாருல்ல. ஸோ இதுதான் சார் ஒரு திறமை வந்து ஒரு மனிதனை வளர்க்குமா அப்படின்னு கேட்டோன்னா அது 2ஆம் பட்சம். முதல்ல வந்து அவனுடைய கேரக்டர் தான் இவங்க வளர்க்கும். இங்கே வந்து சிம்பு அடி வாங்கினதுக்கு மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறது என்னென்னா அவரோட ஆட்டிடியூட் அண்ட் அவருக்கு கேரக்டர் தான். அவர் வந்து ஒழுங்காக ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச், உங்களுக்கு கதை பிடிக்கலையா நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போங்க. இல்லை பணத்துக்காக நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அது ஓடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா படம் பண்ணுங்க. இப்போ கூட இந்த தேசிங் பெரியசாமின்னு ஒரு டேரக்டர், அவர் ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு அப்புறம் இவர்கிட்ட தான் போனார், என்ன ஆனார்னே தெரியலையே. தேசிங் பெரியசாமியோட கதை பிடிச்சி ரஜினியே கூப்பிட்டுருக்காரு, அது தெரியல. கண்ணு கொள்ளையடித்தால் படம் வந்து சைலண்ட்டாக வந்து வயலண்ட்டாக ஹிட் கொடுத்த படம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம். நாங்களாம் படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மலையாள டப்பிங் படம்,
அப்படிங்கிற ஒரு தாட். துல்கர் சல்மானோட 25வது படம் என்னடா ஒரு பெரிய ப்ரொமோஷன்ஸே இல்லாமல் இருக்குது, ஏன்னா யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி போனோம். உள்ளே போய் பார்க்கும்போது அந்த படம் ஒரு வேறு லெவல் ஆஃப் ஹிட்டு, வேறு லெவல் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. எங்கேயா இருந்த இந்த டேரக்டர் இந்த தேசிங் பெரியசாமி அடுத்த ரவுண்டு வருவாருன்னு சொல்லி அவரும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ஃபைனலாக தான் சொல்கிறேன் இல்லையா, ரஜினி கிட்ட போன கதை, ரஜினி கிட்ட போன கதைன்னா அடுத்த செகண்ட் அது சிம்புக்கிட்ட தான் போகும். ஏன்னா அப்போ இருந்தே வந்து கம்பேரிசன்ஸ் வந்து சிம்பு தன்னுடைய கம்பேரிசனே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி கம்பேரிசன் தான். லிட்டில் சூப்பர் ஸ்டார், யங் சூப்பர் ஸ்டார், அப்படி தான் அவரோட கம்பேரிசன். அவர் வந்து இந்த இதில் வந்து இந்த 5-10 ஒத்துசாமி 100-200 உள்ளவா சாமி அப்படி இந்த சூர்யா லங்கர் கட்டை ஊற்றுவார் தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ இவர் அப்போ இருந்தே அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் போகிறாரு. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனில் போகும்போது தேசிங் பெரியசாமிகிட்ட போய் கதை சார், கதை சொல்கிறது, கதை பிடிக்கிறது இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. மொத்தத்தில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து அவர் இறங்கி வரணும். அவருக்கு எல்லாமே தெரியட்டுமே, தப்பு கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியட்டுமே சார், எல்லா நாலேஜ் இருக்கட்டுமே. கமல்ஹாசனுக்கு அடுத்து வந்து அடுத்த என்சைக்ளோபீடியா தான் சிம்பு தான் அப்படின்னா குட்டி கமலா இருந்துட்டு போட்டுமே, குட்டி கமலாவே இருந்துட்டு போட்டுமே. அது அவரும் ஒரு பிராண்டிங் பண்ணதுமே இப்போ நம்ம பேசின மாதிரி சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ணிப்பாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா சின்னத்தலை சிம்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து கமலோட ஃபேனாக தானே இது பண்ணிக்கிறாரு. இந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் தான் அவருக்கு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் முதல்ல வந்து அவர் அடுத்து எடுக்கிற முடிவில் இருக்கிற தெளிவுத்தன்மை இல்லை. இதே சிம்பு மாநாடு படம் ஹிட்டு கொடுத்துருச்சு. சுரேஷ் கம்மாச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? வெங்கட் பிரபு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதே சிம்புவை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது சிக்கச்சிவந்த வானம் முன்னாடி இருந்த சிம்புவோடைய உடல் அமைப்பு என்ன? ஒரு ஸ்கெடியூல் முடிக்கிறாங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செக்கச்சிவந்த வானம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் வந்து அவர் திரும்பவும் வந்து மாநாடு படத்தை திரும்பவும் வந்து ரீஷூட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்கெடியூலில் அவர் ஒரு உடல்வாக வச்சு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. திரும்ப இங்கே வந்துட்டு உடம்பை டோட்டலாகவே மாற்றிட்டு அதில் நடிக்க வராருன்னா அப்போ அந்த ஸ்கெடியூலில் எடுத்த ஷூட்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். அப்போ அது எல்லாத்தையும் தூக்கி ஸ்க்ராப்பில் தானே தூக்கி போடணும். அப்போ எவ்வளோ பட்ஜெட் வேஸ்ட் ஆகும்? அந்த பட்ஜெட்டில் இன்னும் யார் என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாச்சு, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு, கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான ஒரு அவங்க அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர், அவரும் ஒரு பெரிய ஆக்டர், அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது. என்ன மற்ற இப்போ சூரி மாதிரி அடிப்படையில் ஸ்க்ராட்சில் இருந்து கஷ்டப்பட்டு வரல. அவர் தன்னை உருவாக்கிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, அதனால் அவர் வந்தார். இவருக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. அதனால் அந்த ஈஸியாக கிடச்சதுனால அந்த வேல்யூ ஆஃப் லைஃப் அவருக்கு தெரியலையோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை இன்னொன்று சொல்கிறாங்களே, அவருடைய சினிமாவில் அவர் எந்த படத்தில் நடிக்கணும், அவர் எங்கே போகணும் வரணுங்கிற அந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுடைய தாயார் தான் பார்த்துப்பாங்க. உஷா ராஜேந்தர் சொல்கிறது தான் அவர் பண்ணுவார். சம்பளமாக இருக்கட்டும், படம் சைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்கள பார்க்கணும். எப்படி வந்து தொடக்கத்தை விஜய் வந்து எஸ்ஏசி கண்ட்ரோல்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி சிம்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி. இல்லை, அது ஒரு விதத்தில் உண்மைதான், ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அம்மா வளர்த்தவங்க, அம்மாவை அம்மா பிள்ளை தான் அவர். அப்பா பிள்ளையாக இருந்தாலும் அம்மா கிட்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர் தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொல்லி செய்யக்கூடியவர் தான். இடையில கூட அவரோட பீப் சாங் பெரிய பிரச்சனையாகும்போது கூட அவ்வளோ வயலண்ட்டாக எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போயிட்டு வாங்க. ஈவன் அந்த படத்தோடைய டேரக்டர் செல்வராகவனும் யாருமே எதுவுமே பேசவே கிடையாது, சிம்புவை தான் எல்லாரும் பேசினாங்க. ஸோ அந்தளவுக்கு அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு செஞ்சோம். எதிர்ப்பால் வளர்ந்தவர் தான். இப்படி அஜித் மாதிரியோ சிம்புவும் அப்படி தான். ஒரு சில எதிர்ப்பார்லையும் ஒரு சில நல்ல வரவேற்பனாலையும் வளர்ந்தவர் தான். அப்போ கூட வந்து சிம்புவோடைய எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி வந்து அவங்க அம்மா வந்து பேசுனதுனால மட்டும்தான் வந்து அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு. அவங்க அம்மா வந்து நாங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா நாங்கள் ஊரை விட்டே போயிடுறோங்க அப்படின்னு சொல்லி பேசுனதுனால தான் சுருங்குச்சே தவிர மற்றபடியெல்லாம் கிடையாது. இது ஒரு விதத்தில் உண்மை தான். ஆனால் இது அடிப்படையாக வந்து வெறும் சிம்புக்கிட்ட மட்டும் கிடையாது சார். நீங்கள் நல்ல ஒரு இந்த எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா நடிகர்களையுமே எடுத்துக்கோங்களேன். நடிகர்களுடைய பையன் நடிகனாக வரும்போது இவங்க யாருமே வந்து பெருசாக ஜொலிக்கலை. டெக்னீஷியன்ஸ் டைரக்டர்ஸோடைய பசங்க ஜெயிக்கிறாங்க. காரணம் என்னன்னு நான் சொல்கிறீங்களா? நடிகர்கள் வந்து இப்போ பிரசாந்த் எடுத்துக்கோங்க, அவருடைய அப்பா தியாகராஜன் வந்து ஒரு நடிகர். டிஆர் வந்து அடிப்படையில் டைரக்டர் ப்ளஸ் நடிகர். இப்படி இவங்க எல்லாருமே வந்து ஒரு நடிகர் அப்படின்னும் போது தன் பையனை வந்து எடுத்த உடனே ஒரு மாஸ் ஹீரோவாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு முனைப்பிலையுமே கதை கேட்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் வந்து ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, கமலோட இடத்த போட்டி போட முடியாது. ஏன்னா அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். நம்ம பையனுக்கு அந்தளவுக்கு நடிப்பு வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் கமலோட ரஜினியோட இடத்த நம்ம ஈஸியாக போட்டி போட்டுடலாம், ஏன்னா அவர் ஒரு மாஸ் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லேயே வந்து சில விஷயங்கள் ட்ரை பண்ணி தான் நிறைய இடங்களில் தோத்தாங்க. பிரசாந்துமே நிறைய படங்களில் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பண்ணி தான் வந்து அவருடைய படங்கள் எல்லாமே தோல்வியை சந்திச்சு.
சிம்புவுக்குமே அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் சிம்புக்கு எக்ஸ்ட்ரா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க வீட்டில் மட்டும் முடிவு எடுக்கல. அதை தாண்டியே வந்து அவருமே சில ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கிறார். அவருடைய ஓன் கம்ஃபர்ட் ஜோனுக்கும், ஓன் கம்ஃபர்ட் ஸ்டைலையும் அவர் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எல்லாத்தையும் அவர் ரீஅரேஞ்ச் பண்ணுறாரு. இப்படி ரீஅரேஞ்ச் எல்லாத்தையும் பண்ணும்போது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு பிஹேவியராக எல்லார் கண்ணிலையும் தெரியுது. நவரச நாயகன் கார்த்திக் ஒரு பெரிய நடிகருடைய பையன். கமல் மாதிரி வர வேண்டியவருப்பா அப்படின்லாம் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் நவரச நாயகன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் கொடுக்குறதே அவருக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னா, அந்த நவரச நாயகன் பட்டம் முதல்ல கொடுத்ததே உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு தான். வெற்றி விழா படத்தில் இப்பயும் போய் பாருங்க, அதில் நவரச நாயகன் கமல்ஹாசன் தான் போட்டிருப்பாங்க. அதை தூக்கி இவர் கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு யாராவது இனி நவரச நாயகன் சொன்னாலே எனக்கு கோவம் வரும் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட கார்த்திகோட மிகப்பெரிய மைனஸை பார்க்கப்பட்டது என்ன, அன்றைய காலகட்டங்களையும் இன்றும் இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டாரு, அதாகிட்டார், இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். நிறைய நடிகர்கள் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க, அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க, ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காக வரதில்லை, ஷூட்டிங்கே வந்து அவாய்ட் பண்ணுறாரு, ஷூட்டிங்கில் பிரச்சனை வருது. அவர் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வந்தோடனே நடிச்சு கொடுத்துட்டு போகட்டுமே. ஆனால் வந்து அவர் ஒழுங்காக வரலையே. இப்போது அவரோட டேக் முடிஞ்சால் தான் அதோடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்த டேக்கில் இருக்குது அப்படின்னா, அவர் கூட நீங்கள் நடிக்கிற சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் லேட்டாக வாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுடைய சோலோ ஆக்டிங், உங்கள் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்னால் நாங்கள் டேட் வச்சு கூட எத்தனை மணி வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒரு சிங்கிள் கேமரா வச்சுட்டு. பட் இங்கே காம்பினேஷன் ஷாட்ஸ் இருக்குது அப்படின்னா, காம்பினேஷன் ஷாட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுல்ல, அதோட பட்ஜெட் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதோட டபுள் டேட்டா, டபுள் கால்ஷீட் இதெல்லாம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதெல்லாம் யார் கொடுக்குறது? இப்படி அவர் பண்ணதுனால தான் அவர் வந்து அந்த இடத்துல விட்டு விலகி போனார், அந்த ரேஸ்லேருந்து தனியாகவே போயிட்டார். இப்போ சிம்பு வந்து இந்த அளவுக்கு போனார் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, சொல்கிறாங்க, எல்லாமே கரெக்டு. தனியாக ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த முடிவும் தப்பாகுது. இப்படி எல்லாமே அவர் தொட்டது எல்லாமே ஏதாவது ஒரு இடத்துல தடையாகவும் வருது, இல்லை தப்பாகவும் முடியுது. தப்பான டெசிஷன் மேக்கிங் நிறையா விஷயங்கள். இதுதான் வந்து அவருடைய வளர்ச்சி இப்போது வந்து இந்த இடத்துல வந்து குறைஞ்சி நின்னதுக்கு காரணமாக நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து இப்போது அவருடைய காம்படிட்டராக பார்க்கப்பட்ட தனுஷ், அவருக்கும் இவருக்கும் அந்த போட்டி இருக்கும்போதே வந்து பர்சனல் லைஃப்பும், ரெண்டு பேரோட பர்சனல் லைஃப்புமே அதிகமாக பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அப்போ தனுஷ் என்ன பண்ணார், சிம்பு என்ன பண்ணாருங்கிற விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே நேரத்தில் தனுஷ் வந்து அவருடைய மேரேஜ் லைஃப்ன்றது ஒன்று ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி அவருக்கு 18 வயசில் பையனே இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் சிம்புவோட திருமணம் இது வரைக்கும் நடக்காத இருக்க ஒரு விஷயமா இருக்குது. திரையுலகத்தில் எப்போதுமே கேட்கப்படுறதுன்னா சிம்புக்கு எப்போ கல்யாணம், விஷாலுக்கு எப்போ கல்யாணம் பரவலாக பேசுவாங்க. ஒருவேளை அவரோட பர்சனல் லைஃப் சரியாக ஸ்டார்ட் ஆகலை, அமையலைங்கிறது அவரோட கெரியர் ட்ராப்புக்கு ஒரு காரணமாயிடுச்சு. அதில் ஏதாவது நடந்துச்சா? ஆனால் பர்சனல் லைஃப் வந்து ஒரு மனிதனோட கேரியரை பாதிக்கும், அது உண்மை, இல்லைன்னு சொல்லவே இல்லை. சிம்புவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து அவரை வந்து சஃபர் ஆக்கி படுக்க வச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் வேலிட் பாயிண்ட்டுன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் அவர் அதுக்கடுத்து தொடர்ந்து பல காதல் வலைகளில் விழுந்தார். பல காதல் வலையில் விழுந்தாங்க. இப்போ நயன்தாராவை எடுத்துக்கோங்க. நயன்தாரா வந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களில் கடந்த, இப்போது நம்ம ஒரு பையனுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கோம். இன்னமும் இந்த சமூகத்தில் வந்து பெண்ணை வேறு விதமான ஒரு கேலி சித்திரமாக பார்க்குற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நயன்தாரா வந்து ஒரு இடத்துல வந்து டோட்டலாக டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போய் எல்லாத்தையுமே இழந்து சினிமாவும் வேணும்னு ஒதுங்கி அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து இப்போது கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெற்றுட்டாங்கல்ல. இன்னும் நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ பர்சனல் ப்ராப்ளத்தினால லைஃப் அடி வாங்கும் சார், எல்லாருக்கும் அடி வாங்கும், நடிகர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே அடி வாங்கும்னு வச்சுக்குவோம். பட் அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி தனுஷ் எடுத்துக்கோங்க. இப்போ தனுஷோடைய பர்சனல் லைஃப்பும் செப்பரேஷனில் தான் இருக்குது. செப்பரேஷனில் தான் இருக்குன்றதுக்காக அவர் வந்து படம் பண்ணாமல் இல்லை, எதுவுமே பண்ணாமலே அவரோட கோல் என்னமோ அதை வந்து நோக்கி போய்கிட்டு தானே இருக்கார். அண்டு ஈவன் மோர் இப்போ 2 பேருமே பயங்கர ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டு. தனுஷும் வந்து ஸ்பிரிச்சுவல். இப்போ அதில் தான் 2 பேருக்கும் போட்டின்னு நான் சொல்லுவேன். ஆக்டிங்கில் போட்டியா என்னன்னு தெரியல, 2 பேரும் பயங்கர ஸ்பிரிச்சுவல். இவர் என்னடானா மேடையில் போய் நின்று அந்த சிவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு. இவர் என்னடானா திருவண்ணாமலைக்கு நான் எப்போ போவேன், அதுக்கப்புறம் எல்லாமே. இது வந்து தப்பு கிடையாது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவலிசம் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, அது மாற்றும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம எதுக்கு கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு நிம்மதியை தேடித்தானே, ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அவர் அந்த இடத்துல போகும்போது அவருடைய அந்த வைப்ரேஷன் மாறும்ல. இந்த மாதிரி கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இவருக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே இவர் எவ்வளவோ மாறி வெளியில் வந்திருக்கலாம். இவருக்கு அவ்வளோ ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்னுமே வந்து சிம்பு அவர் நினச்சிருந்தாருன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒன்று அவர் அவைலபிளாக இருக்கணும், 2வது வந்து அவர் ஹம்பலாக வந்து கதைகள் கேட்கணும், 3வது வந்து இப்போது அவர் வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். சிம்பு வந்து செகண்ட் ஹீரோ கிடையாது, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஈவன் அது உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்தாலுமே கூட சிம்புங்கிறவர் செகண்ட் ஹீரோ கிடையாது. அவர் வந்து சிம்புக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாசையும் அந்த கெத்தையும் அவருக்கு இருக்கிற திறமையும் வெளிக்கெடுத்துற மாதிரி ஒரு கதை அமையும் போது அவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் அது வரைக்கும்
சூர்யா சிம்புவாங்கிற கம்பேரிசன் போய்கிட்டு தான் இருக்கும். இன்னொன்று சிம்புவோட தொடக்க காலங்களில் நான் சொல்கிறது ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த காதல் எழுவதில்லை படம் பண்ணதுக்கப்புறமா ரசிகர் மன்றங்கள் நிறைய நானே பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் அவரோட இருந்த சக நடிகர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் கிளப்பே இருக்காது. எங்கே பார்த்தாலும் சிம்பு ரசிகர் மன்றங்களாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் சிம்பு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவருடைய படங்கள்லையுமே அந்த ஓப்பனிங் சாங்லாம் அப்போவே இருக்கும். ஒரு மாதிரி பேட்டர்னில் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து. அவருக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான அடையாளங்கள் இருக்குதா? தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்களுக்கு வந்து அந்த ஜாதி அடையாளன்றது கூடவே வந்திருக்கும். சிம்புக்கு அந்த மாதிரி ஏதாவது கம்யூனலான அடையாளங்களோ இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருந்துச்சா? இனிஷியலாக அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது காரணம்? நீங்கள் சொல்கிற ஜாதியம் அடையாளம் வந்து 2 நடிகர்கள். ஒன்று நவரச நாயகன் கார்த்திக்கு ஒரு ஜாதி அடையாளம், இன்னொன்று பிரசாந்துக்கு அப்போ இருந்துச்சு. மற்றபடி அங்கங்கே அரசல் பொரசலாக இருக்குமே தவிர பெருசாக ஜாதிய அடையாளத்தோட ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது கிடையாது. சிம்புவுக்கு அந்த எப்படி வந்துச்சுன்னா, அது ஆக்சுவலாக அது வந்து அவருடைய ஓன் பிராண்டிங் தான். ஐ ஆம் அ லிட்டில் ஸ்டார்னு அவர் எப்போ ஆரம்பித்தாரோ, அப்போ வளர்ந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லையா, அப்போ சின்ன பசங்களாக இருந்து வளர்ந்தவங்களும் நம்மள மாதிரியே யாரோ ஒரு பையன் நடிக்கிறானே, சூப்பரான டான்ஸ் ஆடுறானே, அப்போல்லாம் வந்து இந்த ராசியா படத்தில் மஸ்தானா மஸ்தானா பாட்டுக்கெலாம் வந்து சிம்பு ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. மைக்கேல் ஜாக்சன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுப்பாரு. சின்ன வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளே வீட்டில் வந்து ஆடுறது. அப்போல்லாம் ஒளியுமொழியிலேயே வந்து சிம்புவோட ஏதாவது பாட்டு வந்துச்சுன்னா கூட பார்ப்போம். ஸோ அப்படித்தான் வந்து சிம்புவுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப்பு உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா டிஆர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சும்மா சோக கதைகளையும் குடும்ப கதைகளும் எடுத்து பிழிஞ்சு ஒரு ஒரு ட்ரெண்டை உருவாக்குறதுல பெரிய ஆள். அவருக்குன்னு ஒரு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் வந்து சிம்பு வந்து அவர் அடிப்படையிலேயே வந்து ஒரு க்ரியேட் பண்ணிட்டாங்க, அவரை ஒரு பிராண்டிங் பண்ணிட்டாங்க. அந்த பிராண்டிங்கில் வந்து அவர் சிம்பு வந்ததுனால அவர் வந்து எங்கேயுமே அவருடைய ரசிகர் மன்றம் எல்லாமே ஆர்கானிக்காக க்ரியேட் பண்ணாத தான் நான் பார்க்குறேனே தவிர, அதை பில்டு பண்ணி எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி எனக்கு தெரியல. முழுக்க முழுக்க அதான் சொல்கிறேன், அவர் க்ரியேட் பண்ண விஷயங்களை அவரே தான் அழிச்சுக்கிட்டார், வேறு யாருமே அழிக்கலை. இன்றைக்கி அவர் இப்படி இருக்கார் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சிம்பு மட்டுமே. வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து அவர் அட்டாக் பண்ணி இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு யாரும் சொன்னாலும் நம்ம இன்றைக்கி சூரிய இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கும் அதே பி கேட்டகரியில் சிம்பு இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுறது இவருடைய முயற்சி. இந்த முயற்சியை பொறுத்து தான் இனி அடுத்து திருவினை எப்படி வருதுன்னு தெரியும். அதே நேரத்தில் இப்போ தனுஷோட லான்ச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா 2000க்கு பிறகு தான், 2002 இல்லை 2003 தான் தனுஷ்ன்ற ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவுக்குள்ளே வருது. சிம்பு வந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்போவே அவர் ஒரு சின்ன குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதுலேருந்து நமக்கு தெரியும். அவர் படங்களே அவர் அங்கேருந்து தான் கவுண்ட் பண்ணுவார். எஸ்டிஆரோட கவுண்ட் வந்து அந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் சேர்த்தா கூட இன்னும் 50 படம் வரல. தனுஷ் 50 படம் முடிச்சிட்டாரு. ஆமாம், எல்லா படமும் பாதி ட்ராப்பு, பாதி வந்து எப்படி இருக்குது. இந்த செல்வராமோட கான் படத்தோட கதையெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் செம்ம மாசான ஸ்டோரியா, என்ன ஆச்சுன்னே தெரியல. செல்வராகவன் ஏகப்பட்ட படம் டைரக்ஷனில் போட்டு ஏகப்பட்ட படங்கள் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிக்குது. அதில் கானோட கதை வந்து செம்ம கதை. எத்தனை பேர் தெரியுது இல்லை, செல்வராகவன் சிம்பு காம்பினேஷனு கான் அப்போல்லாம் வெறித்தனமாக இருந்த தனுஷ் ஃபேனு. அண்ணன் போய் எப்படி வந்து சிம்பு எடுக்கலாங்க பயங்கர போட்டியே இருந்துச்சு. இருந்தாலும் இதுக்கு சிம்பு தான் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு. அதாவது எஸ்ஜே சூர்யா எவ்வளோ பெரிய டைரக்டர். எஸ்ஜே சூர்யா வந்து ஏசின்னு ஒரு படம், ஏழுமலை சித்ரா அப்படின்னு ஒரு படம் பூஜை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எஸ்ஜே சூர்யா வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ட்ராப்பு. காரணம் என்னென்னா ஆட்டிடியூடு. ப்ளஸ் வந்து சார் உங்களுக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்துட்டு போங்க, எவ்வளோ கெட்டவராக இருந்தவங்க ஆட்டிடியூடு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இங்கே ஜெயிக்கிற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ சிம்பு எப்போவுமே ஜெயிக்கிற குதிரையானா கிடையாது. சிம்பு வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கிற குதிரை, அது ஜாக்பாட் அடித்து கொடுக்குற குதிரை. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஜாக்பாட் அடிக்குதுன்றதுக்காக மினிமம் கேரண்டி கொடுக்கும் அப்படின்னு நம்பி கையை கடிக்கிற அளவுக்குலாம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இல்லை சார். ஃபைனலாக வந்து அவர் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? சிம்பு வந்து அப்பப்போ கொஞ்சம் அவருடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு சில நேரங்களில். சிம்பு அரசியலுக்கு வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு முழுக்க வாய்ப்பு இருக்குது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, அவரை யாராவது இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது இன்டியூஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படியா இப்படி அப்படின்னு பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவர் இப்போ ரியாக்ட் பண்ணாமல் இருப்பார். ஆனால் அதை மொத்தமாக வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வச்சு ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருவார். ஆனால் எனக்கு அடுத்த பிரச்சனையும் இருக்குது. சிம்பு அரசியலுக்கு வருவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் படி அவர் அரசியலுக்கு வருவார். ஆனால் இதுலேயும் கம்பேரிட்டிவ்லி அவர் நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு அவர் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் போய் நிற்கணும், பேசணும், ஊராக அலையணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அழுக்கு புழுதியில் இருக்கிற விஷயம் வேறு, பட்டு மக்கள்கிட்ட போய் அழுக்கு புழுதியில் இருக்கிற விஷயம் வேறு. ரெண்டும் ஒன்றும் நினச்சிடக்கூடாது.
இங்கே இருக்கிற கிளாமர் அங்கே இருக்குமாங்கிறது அது தெரியவும் தெரியாது. இங்கே வசை வசனங்கள்லாம் எதுவும் இருக்காது. இங்கே நிறைய வசை வசனம் ரஜினியவே நம்ம தூத்துக்குள்ள எதுக்குப்பா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற ஆளுங்க நம்ம. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவர் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான். ஆனால் அவர் அரசியல் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 90% சான்சஸ் உண்டு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சிம்புவோட கெரியர் பற்றி. வீடியோ பார்க்குறவங்களும் சிம்புவோட சினிமா கெரியர் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அதை பற்றி வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ. நன்றி.